அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரி மாதிரி தேர்வுகள் பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த தினசரி மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1லேருந்து குரூப் 4 வரையும் நிச்சயமாக ஜிஎஸ் பகுதியிலேருந்து நம்முடைய கேள்வித்தாள் ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. இந்த வீடியோ பொறுத்தவரையும் 12th எத்திக்ஸ் நியூ புக்கில் அலகு 4 இந்திய பண்பாடும் சமயங்களும் என்ற லெசன்லேருந்து 90 கேள்விக்கான விடை குறிப்புகளை முழு விளக்கத்தோடு நம்ம முழுமையாக பார்க்க இருக்கிறோங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பில் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் 12th எத்திக்ஸ் நியூ புக் கொஸ்டின் பேப்பர் பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. ஃபஸ்ட்டு அதாவது அலகு 3க்கான கீ ஆன்சர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கு. அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. முதல் கேள்வி, சமயம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? சமயத்தை பற்றி 3 கூற்று தந்திருக்காங்க. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. 1, தமிழறிஞர்கள் சமயம் என்ற சொல் சமய என்ற சொல்லிலிருந்து தோன்றியதாக குறிப்பிடுகின்றனர். சரி. ரிலிஜியன் என்ற ஆங்கில சொல் ரிலிஜியோ என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ரிலிஜியோ என்ற கிரேக்க சொல்லானா கிடையாது, லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டிருக்கும். அப்போ 2வது கூற்று தவறு. என்ற சொல் திரும்ப என்றும் லிஜியன் என கொணர்தல், அதாவது கட்டுண்ட ஆன்மா மீண்டும் இறைவனை அடைதல் என பொருள்படும். அப்போ சமயத்தை பற்றி சரியான கூற்று 1, 3 சரியாக இருக்குது. 2 தவறு. ரிலிஜியன் என்ற ஆங்கில சொல் ரிலிஜியோ என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. கேள்வி 2, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 கூற்றுகள் எது தவறுன்னு பார்க்கலாம். 1, இந்து அல்லது ஹிந்து என்ற சொல்லை ஹிம் கூட்டல் தூ என பிரிக்கலாம். இம்சையில், தூ துக்கிப்பவன் என பொருள்படும். சரி. ஒரு உயிர் எந்த காரணத்திலாவது துயரப்படுவதாக இருந்தால் அத்துயரத்தை தனக்கேற்பட்ட துயரமாக கருதி அகற்ற முன் வருபவனே இந்து ஆவான். அப்பண்பு மிக்க மக்களை கொண்ட சமயமே இந்து சமயமாகும். 2வது குற்றம் சரி. இந்து சமயம் சனாதன தர்மம், வேத சமயம், வைதிக சமயம் போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. சரி. சனாதன தர்மம் என்றால் அழிவில்லாத நிலையான அறம் எனப்படும். சரி. அப்போது 2வது கேள்வி பின்வரும் கூற்றில் தவறானதுன்னா எதுவுமே கிடையாது. கேள்வி 3, சரியான இணையை தேர்வு செய்க. படைக்கும் கடவுள் பிரம்மன். சரி. காக்கும் கடவுள் விஷ்ணு. சரி. அழிக்கும் கடவுள் சிவன். 3 கூற்றுமே சரியாக இருக்குது. கேள்வி 4, இந்து சமயத்தர் எத்தனை கடமைகளை வேள்வியாக செய்ய கடமைப்பட்டுள்ளனர்? இந்து சமயத்தர் பார்த்திங்கன்னா 5 கடமைகளை வேள்வியாக செய்ய கடமைப்பட்டிருக்காங்க. 1, 5 வேள்விகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, தெய்வ வழிபாடு, தேவக்ஞம்னு சொல்லுவாங்க. தெய்வ வழிபாடுனா கடவுளை நாள்தோறும் வழிபடுதல் வேண்டும். வேதம் ஓதுதல், பிரம்மமயக்கம்னு சொல்லுவாங்க. நாள்தோறும் வேதங்களையும் அறநூல்களையும் ஓதுதல் வேண்டும். முன்னோர் வழிபாடு, பித்ருக்ஞம், இறந்த மூதாதையர்கள் தெய்வங்களாக உள்ளனர் என கருதி அவர்களை வழிபட வேண்டும். 4, உயிரினங்கள் வழிபாடு, போதேக்ஞம், செடி கொடி மரம் விலங்கு உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களையும் கடவுளாக கருதி அவற்றுக்கு உணவு அளித்து பேண வேண்டும். 5, மனித வழிபாடு, மனுஷ்யக்கம், அறவோரையும் துறவிகளையும் வணங்கி உதவிட வேண்டும். கேள்வி 5, இந்து சமயம் எத்தனை பிரிவுகளை உள்ளடக்கியது? இந்து சமயம் 6 பிரிவுகளை உள்ளடக்கியது. 1 சைவம், 2 வைணவம், 3 காணாபத்தியம், 4 கௌமாரம், 5 சாக்தம், 6 சௌரம். கேள்வி 6, முப்பொருள் உண்மை என்று அழைக்கப்படும் சமயம்? முப்பொருள் உண்மை என்று அழைக்கப்படும் சமயம் சைவம். கேள்வி 7, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 1, சைவம் கடவுளை பதி என்று கூறுகிறது. சரி. பதி என்றால் தலைவர் என்று பொருள். சரி. சிவன் உருவமாகவும் அருவமாகவும் உருவமாக உள்ளார் என்று கூறுகிறது. சரி. அப்போது பின்வரும் கூற்றுகளில் 3 கூற்றுமே சரி. கேள்வி 8, சிவனுடைய அருவ வடிவமாக டேஸ் கருதப்படுகிறது? சிவனுடைய அருவ வடிவமாக சிவலிங்கம் கருதப்படுகிறது. அதே உருவ வடிவம் நர்ராசர் வடிவம்னு சொல்லலாம். கேள்வி 9, பொறுத்துக. விஷ்ணுவின் அவதாரங்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. மச்ச அவதாரம்னா மீன், கூர்ம அவதாரம் ஆமை, வராக அவதாரம் பன்றி, நரசிம்ம அவதாரம் என்பது சிங்கத்தலை ப்ளஸ் மனித உடலை கொண்டது தான் நரசிம்ம அவதாரம். வாமன அவதாரம்னா குள்ள மனித வடிவம். சரியான விடை 5, 4, 3, 2, 1. விஷ்ணுவின் அவதாரங்கள் மொத்தம் 10 அவதாரங்கள் இருக்கும். முதல் 5 அவதாரங்களை பார்த்தோம். மீதி 5 அவதாரங்கள் வந்து மனித வடிவத்தில் ஏற்படுத்தியிருப்பார். 1 பரசுராம அவதாரம், 7 பலராம அவதாரம், 8 ராம அவதாரம், 9 கிருஷ்ண அவதாரம், 10 கல்கி அவதாரம். கேள்வி 10, விஷ்ணுவின் வாகனம் எது? விஷ்ணுவின் வாகனம் கருடன். கேள்வி 11, சரியான இணையை தேர்வு செய்க. பெரிய திருவடி அனுமன், சிறிய திருவடி கருடன், வடகலை காஞ்சிபுரம், தென்கலை ஸ்ரீரங்கம். ஸோ இதில் சரியானது வடகலை, அதாவது சைவத்தை 2 பிரிப்பாங்க, வைணவத்தை வடகலை தென்கலைன்னு வைணவத்தை 2 பிரிப்பாங்க. வடகலை வந்து காஞ்சிபுரம், தென்கலை வந்து ஸ்ரீரங்கத்தை உடையது. பெரிய திருவடினா கருடனை குறிக்கும், சிறிய திருவடி அனுமனை குறிக்கும். முதல் 2 கூற்று தவறு. கேள்வி என்ன? சரியான இணையை தேர்வு செய்க. 3, 4 சரி.
கேள்வி 12. வைணவத்தில் வடகலை பிரிவினர் யாருடைய கொள்கைகளை பின்பற்றினர்? வைணவத்தில் வடகலை பிரிவினர் வந்து பார்த்திங்கன்னா வேதாந்த தேசிகர் கொள்கையை பின்பற்றிருப்பாங்க. அதே வைணவத்தில் தென்கலை பிரிவினர் மணவாள மாமுனிகளின் கொள்கையை பின்பற்றிருப்பாங்க. வடகலைனா வேதாந்த தேசிகர், தென்கலைனா மணவாள மாமுனிகள். கேள்வி 13. வைணவத்தின் தென்கலை பிரிவு பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? வேதங்களே முதன்மையானது என்பர். இது வந்து பார்த்திங்கன்னா தென்கலை பிரிவானா கிடையாது, இது வடகலைக்கு உரியது. வேதங்களே முதன்மையானது சொல்வது வடகலை, தென்கலை கிடையாது. அதே திருமணம் அணியும் போது பாதமிட்டு அணிவர் சரி. நம்மாழ்வாரின் பாடல்களை முதன்மையானது சொல்லியிருப்பாங்க தென்கலையில். வேள்விகள் இன்றியமையாததுன்னு சொல்லியிருப்பாங்க, இன்றி அமையாதது அன்றுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ முக்கியம் இல்லை வேள்விகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தென்கலையில். அதே வடகலைனா வேள்விகள் முக்கியம்னு சொல்லியிருப்பாங்க. கேள்வி 14. காணாபத்தியம் எந்த கடவுளை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடும் சமயமாகும்? காணாபத்தியம் என்பது கணபதியை முழுமுதற் கடவுளாக கொண்டது. கேள்வி 15. கௌமார சமயம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. முருகனை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுகின்ற சமயம் சரி. கௌமாரர் ஸ்கந்தர் என அழைக்கப்படுகின்றார் சரி. மூஷிகத்தை வாகனமாக கொண்டுள்ளாரா? தப்பு. மூஷிகத்தை வாகனமாக கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா கணபதி தான் மூஷிகத்தை வாகனமாக கொண்டு இருப்பார். எலின்னு சொல்லலாம் கணபதி. அப்போ வந்து இங்கே கௌமாரம் சமயம் பற்றிய கூற்றுகளில் சரியானது 1, 2. மூஷிகம் வந்து கணபதியுடைய வாகனம். கேள்வி 16. தமிழ் கடவுளாக கருதப்படும் கடவுள் எது? முருகன். கேள்வி 17. சங்க இலக்கியம் முருகனை டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன, சேயோன் என்று அழைக்கப்படுகின்றன. கேள்வி 18. பத்துமலை முருகன் சிற்பம் எங்கு அமைந்துள்ளது? பத்துமலை முருகன் சிற்பம் மலேசியாவில் அமைந்துள்ளது. கேள்வி 19. சாக்தம் சமயம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 4 கூற்று இருக்குது சாக்தமில். சக்தி என்ற பெண் தெய்வத்தை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுகிற சமயம் தான் சாக்தம் சரி. சிங்கத்தின் மீது இவர் வீற்றிருக்கிறார் சரி. சினங்கொண்ட உருவத்துடன் விளங்கும் சக்தியை வழிபடுவதே காளி வழிபாடாகும் சரி. சக்தி கிராமங்களில் மக்கள் மனப்பான்மைக்கு ஏற்ப கிராம தேவதையாக வழிபடுகின்றனர் சரி. அப்போ சரியானது 1, 2, 3, 4 4 கூற்றுமே சரி. கேள்வி 20. சௌரம் சமயம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? நிலவை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுகிற சமயமா சௌரம்னா? கிடையாது, தப்பு. இதனை பின்பற்றுவோர் சௌரர் என்று அழைக்கப்படுகிறார் சரி. நிலா 7 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் அமர்ந்திருப்பாரா? கிடையாது. அப்போ இந்த சௌரம் என்பது யாருன்னா சூரியனை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுகிற சமயம் தான் சௌரம் சமயம். இதில் வந்து சூரியன் என்ன பண்ணால் 7 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் அமர்ந்திருப்பார். இங்கே சௌரம் சமயம் பற்றிய கூற்றுகள் சரியானது 2 மட்டும் தான் சரி. கேள்வி 21. மந்திரங்களின் அரசி என போற்றப்படும் காயத்ரி மந்திரம் எந்த வேதத்தில் அமைந்துள்ளது? எந்த வேதத்தில் இடம்பெற்றுள்ளது? மந்திரங்களின் அரசி என்று அழைக்கப்படுவது காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் எங்கே இருக்குன்னா ரிக்வேதத்தில் அமைந்துள்ளன. கேள்வி 22. மனிதன் தோன்றிய காலம் முதலே சமயம் தோன்றியது எனலாம். சமயமே மனிதனின் வாழ்க்கை. சமயத்தின் மூலமாக தான் மனிதன் தன் ஆன்மாவின் உண்மை நிலையையும் வாழ்க்கையின் பயனையும் மனத்தின் ஆனந்தத்தையும் முழுமையான அமைதியையும் நிலைத்த தன்மையையும் பெற முடியும் என்று கூறும் உபநிடதம் எது? தைத்திரிய உபநிடதம். கேள்வி 23. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 4 கூற்றுகள் எது சரின்னு பார்க்கலாம். சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகிய வழிகளில் இறைநிலையை அடையலாம் என ஆகமங்கள் உரைக்கின்றன சரி. சைவ ஆகமங்களை பின்பற்றி சிவாச்சாரியர்கள் சைவ கோயில்களில் அர்ச்சகர்களாகவும், பாஞ்சராத்ரா ஆகமங்களை பின்பற்றி வைணவ கோயிலில் நம்பி பட்டாச்சாரியர் எனப்படும் சாத்திரத ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அர்ச்சகர்களாகவும் பணியாற்றுகின்றனர் சரி. சிவ வழிபாட்டின் முக்கியத்துவம், சிவாலயம் அமைக்கும் விதம், பூசை முறைகள், சிவாச்சாரியர்களை தேர்ந்தெடுக்கும் முறை போன்றவற்றை விளக்கும் சைவ நெறிகள் சைவ ஆகமங்களாகும் சரி. சைவ ஆகமங்கள் 2 பெரும்பிரிவுகளையும் 28 உட்பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன சரி. அப்போ இப்போ 23க்கு அனைத்துமே சரி. கேள்வி 24. திருமுறைகள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. தமிழில் திருமுறைகள் என்பதற்கு தம்மை அடைந்தவர்களை சிவமேயாக்குகின்ற முறை என பொருள் கூறுவர் சரி. சைவ திருமுறைகளை தொகுத்தவர் நாதமுனியா? கிடையாது. சைவ திருமுறை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி தான் தொகுத்திருப்பார். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் தான் நாதமுனி. 1 முதல் 7 வரையிலான திருமுறைகள் தேவாரம் எனப்படும் சரி. அப்போ சரியானது 1, 3 சரி. கேள்வி 25. தவறான இணையை தேர்வு செய்க. 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர் சரி. 10ஆம் திருமுறை திருமூலர் சரி. 11ஆம் திருமுறை 11 பேர் அருளியிருப்பாங்கன்னா கிடையாது. 11ஆம் திருமுறை வந்து 12 பேர் வந்து அருளியிருப்பாங்க, காரைக்கால் அம்மையார் உட்பட. 12ஆம் திருமுறை சேக்கிழார். அப்போ தவறான இணை சி. 9ஆம் திருமுறையில் 9 நாயன்மார்கள் அருளியிருப்பாங்க. 11ஆம் திருமுறை காரைக்கால் அம்மையார் உட்பட 12 பேர் அருளியிருப்பாங்க. கேள்வி 26. 4000 திவ்ய பிரபந்தம் பற்றிய கூற்றுகள் சரியானது எது எவை? வைணவ சமயத்தில் விஷ்ணுவை தமிழ் பாமாலைகளால் வழிபட்ட 12 ஆழ்வார்கள் அருளியது சரி. 12வரில் ஒரே பெண் ஆழ்வார் காரைக்கால் அம்மையாரா? 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் வந்து ஆண்டாள் வருவாங்க, காரைக்கால் அம்மையார் கிடையாது, தப்பு. தொகுத்துவர் நம்பியாண்டார் நம்பி.
தொகுத்தவர் நம்பியாண்டர் நம்பி வருவார்னா கிடையாது, நாதமுனி தான் வருவார். 4000 திவ்ய பிரபந்த தொகுத்தவர் நாதமுனிகள். அப்போ இங்கே சரியானது ஒன்று மட்டும்தான் சரியாக இருக்குது. கேள்வி 27. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது எவை? சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 12 ஆகும். சரி, இவற்றை மெய்கண்ட சாத்திரங்கள் என்பர். சைவ சித்தாந்த சாத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா 12 கிடையாது, தப்பு. முதல் கூற்று தவறு. இவற்றை மெய்கண்ட சாத்திரங்கள்னு சொல்லலாம். இவற்றில் தலைச்சிறந்தது சிவஞான போதம்னு சொல்லுவாங்க. சரி, இங்கே கேள்வி என்னென்னா தவறானது எதுனா 1 மட்டும்தான் தவறு, 2 3 தந்திருக்க, மாற்றி தந்திருக்க கிடையாது. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பற்றிய கூற்றுகள் தவறானது 1 மட்டும்தான் தவறு, மற்ற 2 சரியாக இருக்குது. இவற்றை மெய்கண்ட சாத்திரங்கள்னு சொல்லலாம். இவற்றில் தலைச்சிறந்து சிவஞான போதம்னு சொல்லலாம். சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 12 கிடையாது, 14. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 இருக்குது. 14. கேள்வி 28. சிவஞான போதம் நூலின் ஆசிரியர் யார்? மெய்கண்ட தேவர். கேள்வி 29. அத்வைத கோட்பாட்டை உலகிற்கு அளித்தவர் ஆதிசங்கரர். கேள்வி 30. துவைதம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுவை? துவைதம் இந்நெறியை பரப்பியவர் காளிதாசர். தப்பு. துவி என்றால் 2 என்று பொருள்படும். சரி. பிரபஞ்சமும் பரமாத்மாவும் வேறானவை, பரமாத்மா தனி, மற்றவை அதில் சேராதவை. சரி. அப்போ துவைதம் பற்றிய கூற்றுகள் சரியானது 2 3. துவைதம் நிறைய பரப்பியவர் மத்துவர்னு சொல்லலாம். கேள்வி 31. ஆதிசங்கரர் பற்றிய கூற்றுகள் சரியானது எது எவை? 4 கூற்று தந்திருக்காங்க ஆதிசங்கரர் பற்றி, அதில் எது சரின்னு பார்க்கலாம். கேரளாவில் உள்ள காலடி என்னும் ஊரில் பிறந்தார். சரி. பௌத்த சமண சமயங்களின் எழுச்சியால் குன்றி போயிருந்த இந்து சமயத்திற்கு புத்துயிர் ஊட்டினார். இவர் இந்தியா முழுவதும் பயணம் செய்து சிருங்கேரி, பூரி, துவாரகை, ஜோஷி போன்ற இடங்களில் அத்வைத மடங்களை நிறுவி இந்து சமயத்திற்கு அரும் தொண்டாற்றினார். சரி. ஞான மார்க்கத்தின் வழி பிரம்மத்தை அறிய விளைதலே அத்வைதம் என வலியுறுத்துகிறார். சரி. ஆதிசங்கர் பற்றிய கூற்றுகள் சரியானது அனைத்துமே சரி. கேள்வி 32. பகவத்கீதை இறைவனை அடைய எத்தனை மார்க்கங்களை காட்டுகிறது? பகவத்கீதை இறைவனை அடைய 4 மார்க்கங்களை சொல்லும். ஞான மார்க்கம், ராஜ மார்க்கம், கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம். கேள்வி 33. விசிஷ்டாத்வைத கருத்தை கூறியவர் யார்? ராமானுஜர். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க விசிஷ்டாத்வைத்தம் அத்வைதத்தை பற்றி. கேள்வி 34. பரமாத்மா, ஜீவாத்மா, உலகம் இம்மூன்றிற்கும் பிரிக்க இயலாத ஒரு பந்தம் இருக்கிறது என்று கூறியவர் யார்? பரமாத்மா, ஜீவாத்மா, உலகம் இம்மூன்றிற்கும் பிரிக்க இயலாத ஒரு பந்தம் இருக்கிறது என்று கூறியவர் ராமானுஜர். கேள்வி 35. பகவத்கீதை என்பதன் பொருள்? பகவத்கீதைனா கடவுளின் பாடல் என்பர். கேள்வி 36. கடவுளால் மனிதனுக்கு வழங்கப்பட்டதாக நம்பப்படும் நூல்? கடவுளால் மனிதனுக்கு வழங்கப்பட்டதாக நம்பப்படும் நூல் பகவத்கீதை. கேள்வி 37. அருக மதம், பிண்டி மதம், நிகண்ட மதம் என பல பெயர்களால் அழைக்கப்படும் மதம் எது? சமண மதம். ஜீனர் என்றால் என்ன? புலன்களை வெற்றி கண்டவர். ஜீத்னா என்பதற்கு ஜெயித்தல், வெற்றி பெறுதல் என்று பொருள். ஜீனர் என்றால் தனது மனத்தையும் பொறிகளை அடக்கி வெற்றி கண்டவர்னு சொல்லலாம். கேள்வி 39. தவறான இணையை தேர்வு செய்க. திகம்பரர் வெண்ணிற ஆடை அணிபவர்களா? கிடையாது. ஸ்வேதம்பரர் திசைகளே ஆடைகளை அணிபவர்களா? கிடையாது. திகம்பரர் திசைகளே ஆடை அணிபவர்கள், ஸ்வேதம்பரர் வெண்ணிற ஆடைகளை அணிபவர்கள். தீர்த்தங்கரனா பிறவி பெருங்கடல் கடந்த ஞானி. சரி. முதலாவது தீர்த்தங்கர் ரிஷபர்னு சொல்லலாம். சரி. அப்போ இங்கே தவறான இணை 1 2 தவறு. கேள்வி 40. பொறுத்துக. தீர்த்தங்கரர் மூல பெண் தெய்வங்கள். தீர்த்தங்கருடைய பெண் தெய்வங்கள். ஆதிநாதருக்கு பெண் தெய்வம் சக்கரேஸ்வரி. அஜிதநாதர் பெண் தெய்வம் ஆஜித பாலா. சம்பவநாதர் பெண் தெய்வம் தூரிதாரி. அபிநந்தநாதருக்கு பெண் தெய்வம் காளி, அதாவது வச்சிரசாருங்களா. அப்போ சரியான விடை 1 2 3 4. கேள்வி 41. சரியான இணையை தேர்வு செய்க. தீர்த்தங்கரர் மற்றும் அவருக்கான சின்னம். ஆதிநாதருடைய சின்னம் காளை. சரி. அஜிதநாதர் சின்னம் யானை. சரி. சம்பவநாதர் சின்னம் குதிரை. அபிநந்தநாதர் சின்னம் குரங்கு. 1 2 3 4 சரி. கேள்வி 42. தவறான இணையை தேர்வு செய்க. நமிநாதருடைய சின்னம் நீலத்தாமரை. சரி. நேமிநாமர் சின்னம் சங்கு. பார்சவநாதருடைய சின்னம் பாம்பு. வர்த்தமான மகாவீரருக்கான சிங்கம். மகாவீரருக்கான சின்னம் எது? சிங்கம். அப்போ இங்கே தவறான இணை எதுவுமே கிடையாது. கேள்வி 43. மகாவீரர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 4 கூற்று இருக்குது, இதில் எது சரின்னு பார்க்கலாம். இவரின் இயற்பெயர் வர்த்தமானர். சரி. சமண சமயத்தின் கடைசி தீர்த்தங்கரர். மொத்தம் 24 தீர்த்தங்கர் இருப்பாங்க. அதில் 24 தீர்த்தங்கர் மகாவீரர் தான். 12 ஆண்டுகள் கடந்து ரிஜிபாலிகா என்னும் இடத்தில் சால் மரத்தினடியில் கைவல்லை எனப்படும் உயரிய ஆன்மீக ஞானத்தை அடைந்தார் மகாவீரர். சரி. கங்கை சமவெளியில் குறிப்பாக மகதம், கோசலம் போன்ற பகுதிகளில் சமண சமய கருத்துக்களை பரப்பினார். அப்போ மகாவீரர் பற்றிய கூற்றுகளில் அனைத்துமே சரி. கேள்வி 44. முதல் சமண சமய மாநாடு பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை?
முதல் சமண சமய மாநாடு கிமு 3ஆம் நூற்றாண்டில் பாடலிபுத்திரத்தில் நடைபெற்றது. சரி. முதல் சமண சமய மாநாட்டிற்கு தலைமை தாங்கியர் ஸ்தூலபத்திரர். சரி. இங்கு சமண சமய நூல்களான 12 அங்கங்கள் தொகுத்தளிக்கப்பட்டன. சரி. இந்த மாநாட்டில்தான் சமண சமயம் ஸ்வேதம்பரர் திகம்பரர் என்ற இரு பிரிவுகளாக பிரிந்தது. எதில்? முதல் சமண சமய மாநாட்டில். சரி. அப்போது அனைத்துமே சரி. கேள்வி 45. ஆகம சித்தாந்தம் என்பது எந்த சமயத்தின் புனித நூலாகும்? ஆகம சித்தாந்தம் சமண சமயத்தின் புனித நூலாகும். கேள்வி 46. இரண்டாவது சமண சமய மாநாடு பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? இரண்டாவது சமண சமய மாநாடு ராஜகிரத்தில் நடைபெற்றதா? கிடையாது. தேவாதி கிருஷ்மர்மனா என்பவர் தலைமையில் கிபி 512ஆம் ஆண்டு நடைபெற்றது. இரண்டாவது சமண சமய மாநாடு தேவாதி மர்மனா என்பவர் தலைமையில் கிபி 512இல் நடைபெற்றது. சரி. இதில் சமண சமய நூல்களான 12 அகங்கள் 12 உப அங்கங்கள் ஆகியவை இறுதி செய்யப்பட்டன. சரி. அப்போ இரண்டாவது சமண சமய மாநாடு எங்கே நடந்ததுன்னா வல்லபி நகரில் நடந்திருக்கும். முதல் சமண சமய மாநாடு பாடலிபுத்திரம், செகண்ட் சமண சமயமானது வல்லபி. கேள்வி 47. கல்பசூத்திரம் நூலின் ஆசிரியர் யார்? கல்பசூத்திரம் நூலை எழுதுந்து பத்ரபாகு. கேள்வி 48. சமணர்களின் படைப்புகளில் சரியானது எது? சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி. மணிமேகலை வராது, வளையாபதி வரும். அப்போ சமணர்களின் படைப்புகள் இதெல்லாம் சமண சமய காப்பியம். சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி. மணிமேகலை பார்த்திங்கன்னா பௌத்த காப்பியங்கள் வரும். 1, 2, 4 சரி. கேள்வி 49. பொருந்தாதது எது? யாப்பருங்கல காரிகை நன்னூல் நாலடியார் குண்டலகேசி. யாப்பருங்கல காரிகை நன்னூல் நாலடியார் எல்லாம் சமண நூல்கள். குண்டலகேசி பௌத்த நூல். அப்போ பொருந்தாத ஆப்ஷன் டி. சமணர்களின் படைப்புகள் இது இல்லாமல் நான்மணிக்கடிகை பழமொழியும் இருக்குது. கேள்வி 50. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 3 கூற்று இருக்குது. 3 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். ராஜஸ்தானின் மவுண்ட் அபியுள்ள தில்வாரா கோயில் சோலங்கி வம்ச மன்னர்களால் கட்டப்பட்டது. சரி. ரணக்பூர் ஜெயின் கோயில் என்பது ஆதிநாதர் கோயிலாகும். இது சேத் தர்னாஷா என்பவரால் மன்னர் ராணா கும்பாவின் உதவியுடன் கட்டப்பட்டது. சரி. கர்நாடக மாநிலத்தில் உள்ள சிரவணபெலகோவையில் உள்ள கோமதேஸ்வர் சிலை ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட உலகிலேயே மிகப்பெரிய சிலையாகும். இது கங்க வம்சத்து மன்னரின் படைத்தளபதியான சாமுண்டராயா என்பவரால் கட்டப்பட்டது. கோமதேஸ்வர் சிலையை கட்டது யாரு? சாமுண்டராயா. சரி. அப்போ 3 கூற்றுமே சரி. கோமதேஸ்வர் சிலையை பொறுத்தவரையும் 57 அடி உயரமுடையது. பாகுபலி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. கோமதேகா என்ற திகம்பர சமணத்துறவின் புகழை உலகறிய செய்யவே இச்சிலை உருவாக்கப்பட்டது. கேள்வி 51. பவங்கஜா ஆதிநாதர் சிலை எங்கு அமைந்துள்ளது? பவங்கஜா ஆதிநாதர் சிலை மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது. கேள்வி 52. தமிழ்நாட்டில் சமண தீர்த்தங்கர்களின் புடைப்பு சிற்பங்களும் சமண படுக்கைகள் காணப்படும் இடங்களில் சரியானது எது எவை? அப்போ சமண சமயம் சார்ந்த படுக்கைகள் சிற்பங்கள் எங்கே இருக்குன்னா கழுகுமலை, மதுரை, சித்தனவாசல், சீயமங்கலம் 4 இடத்துல இருக்குது. இது இல்லாமல் காஞ்சிபுரம், எண்ணாயிரம், மேல் சித்தாமூர்லையும் ஆகிய இடங்களிலும் சமணம் சார்ந்த படுக்கைகள் சிற்பங்கள் உள்ளன. கேள்வி 53. ஆகம சித்தாந்தம் அர்த்தமகதி என்ற பாலிமொழியில் திருத்தி அமைத்தவர் யார்? ஆகம சித்தாந்தத்தை அர்த்தமகதி என்ற பாலிமொழி திருத்தி அமைத்தவர் தேவாதி. கேள்வி 54. புத்தர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 4 கூற்றுகள் எது சரின்னு பார்க்கலாம். புத்தர் இவரின் இயற்பெயர் சித்தார்த்தர். சரி. நேபாள நாட்டில் கபிலவஸ்துவில் உள்ள லும்பினி வனத்தில் சுத்தோதனாருக்கும் மாயாதேவிக்கும் மகனாக பிறந்தார். சரி. சிற்றனை கௌதமி பிரஜாபதி என்பவரால் வளர்க்கப்பட்டார். சரி. சாக்கிய வம்சத்தைச் சேர்ந்தவர் என்பதால் இவர் சாக்கிய முனி என்றும் அழைக்கப்பட்டார். சரி. அப்போ புத்தர் பற்றிய கூற்றுகள் சரியானது அனைத்துமே சரி. கேள்வி 55. பின்னொரு கூற்றுகள் சரியானது எது? 3 கூற்று இருக்குது. 3ல் எது சரின்னு பார்க்கலாம். புத்தர் கயா என்னும் இடத்தில் போதி மரத்தடியில் அரசமரம் அறிவொளி ஞானம் பெற்றார். சரி. தமது முதல் உரையை சாரநாத்தில் உள்ள மான் பூங்காவில் நிகழ்த்தினார். இது தர்ம சக்கர பரிவர்த்தனா அல்லது சட்ட சங்கரம் எனப்படுகிறது. சரி. புத்தர் கடவுள் இருப்பதை ஏற்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. மேலும் கடவுள் உயிர் சடங்கு பற்றி வரையறுத்து கூறவில்லை. சரி. சரியானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 56. ஆசையை அகற்றுவதே மகா நிர்வாணம் என டேஸ் கூறுகிறது. ஆசையை அகற்றுவதே மகா நிர்வாணம் என சுத்த பீடகம் குறிப்பிடுகிறது. கேள்வி 57. தவறான இணையை தேர்ந்தெடு. முதல் பௌத்த மாநாடு ராஜகிரத்தில் நடந்தது. சரி. இரண்டாவது பௌத்த மாநாடு வைசாலி. சரி. மூன்றாவது பௌத்த மாநாடு குந்தல்வனமான கிடையாது. நான்காவது பௌத்த மாநாடு பாடலிபுத்திரமான கிடையாது. மூன்றாவது பௌத்த மாநாடு பாடலிபுத்திரம், நான்காவது பௌத்த மாநாடு காஷ்மீரில் குந்தல்வனம் என்ற இடத்துல நடந்திருக்கும். இங்கே 3, 4 தவறாக இருக்குது. பொறுத்துக. பௌத்த மாநாடு மற்றும் அதற்கு தலைமை தாங்குது. முதல் பௌத்த மாநாடு தலைமை தாங்குது மகா கசபர். இரண்டாவது பௌத்த மாநாடு தலைமை தாங்குது சபா சமிகா. மூன்றாவது பௌத்த மாநாடு தலைமை தாங்குது மொக்காலி புத்ததிசா. நான்காவது பௌத்த மாநாடு தலைமை தாங்குது வசுமித்திரர். சரியானது 4, 3, 2, 1. கேள்வி 59. சரியான இணையை தேர்வு செய்க. அதாவது முதல் பௌத்த மாநாடு யார் அரசராக இருந்திருப்பாருன்னா அஜாத சத்ரு. சரி. இரண்டாவது பௌத்த மாநாட்டுக்கு அரசராக இருந்தது அப்போ ஆட்சி காலசோகன் ஆட்சி இருந்திருக்கும். மூன்றாவது பௌத்த மாநாடு அசோகர். நான்காவது பௌத்த மாநாடு கனிஷ்கர். இப்போ சரியானது 1, 2, 3, 4 சரி. கேள்வி 60.
பௌத்த மாநாடுகள் பற்றிய கூற்றுகள் சரியானது எவை? முதல் மாநாட்டில் புத்தரின் போதனைகளுக்கு வடிவம் தரப்பட்டது. சரி. இரண்டாம் மாநாட்டில் பௌத்த தத்துவ விளக்கங்களை கூறும் அபிதம பீடகம் என்ற நூல் தொகுக்கப்பட்டதா? கிடையாது. மூன்றாம் பௌத்த மாநாட்டில் பௌத்த சமய நூல்களின் பீடகங்கள் விளக்க உரையான விபாஷங்கள் தொகுக்கப்பட்டன. தவறு. நான்காம் பௌத்த மாநாட்டில் பௌத்த சமயம் மகாயானம் ஈனயானம் என்ற இரு பிரிவுகளாக பிரிந்தது. சரி. இப்போ பௌத்த மாநாடுகள் பற்றிய கூற்றுகள் சரியானது 1, 4 சரி. 2, 3 தவறாக இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். மூன்றாம் பௌத்த மாநாட்டில் பௌத்த தத்துவ விளக்கங்களை கூறும் அபிதம பீடகம் என்ற நூல் தான் தொகுத்திருப்பாங்க. நான்காம் பௌத்த மாநாட்டில் பௌத்த சமய நூல்களின் பீடகங்கள் விளக்க உரையான விபாஷங்கள் தொகுக்கப்பட்டன. கேள்வி 61. கூற்று 1 கூற்று 2 மேற்கண்ட கூற்று சரியானது எது எவைன்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1. பௌத்த இலக்கியங்கள் பெரும்பாலும் பிராகிருத மொழியில் எழுதப்பட்டன. பௌத்த இலக்கியங்கள் பிராகிருத மொழினா கிடையாது, பாலி மொழியில் தான் எழுதியிருப்பாங்க. முதல் கூற்று தவறு. கூற்று 2. பௌத்த சமயத்தின் புனித நூல் திரிபீடகம். திரிபீடகம் என்றால் 3 கூடைகள் என பொருள்படும். சரி. மேற்கண்ட கூற்றுகள் சரியானது எது எவை? 1 தவறு 2 சரி. பௌத்த இலக்கியங்கள் பெரும்பாலும் பாலி மொழியில் எழுதப்பட்டன. சரி. கேள்வி 62. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. சுத்த பீடகம் புத்தரின் போதனைகள் அடங்கிய தொகுப்பு. சரி. வினய பீடகம் பௌத்த தத்துவ விளக்கங்களை சொல்லுதானா? கிடையாது. அபிதம பீடகம் ஆண் பெண் துறவிகள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை கூறுதானா? கிடையாது. அப்போ சுத்த பீடகம் புத்தரின் போதனைகள் அடங்கிய தொகுப்பில் சொல்லுது. வினய பீடகம் ஆண் பெண் துறவிகள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை குறிப்பிடுகிறது. அபிதம பீடகம் பௌத்த தத்துவங்கள் விளக்குங்கிறது. அப்போ 2, 3 தவறாக இருக்குது. 1 மட்டும் தான் சரியாக இருக்குது. கேள்வி 63. சரியான இணையை தேர்வு செய்க. 1. ஜாதக கதைகள். இது புத்தரின் முற்பிறப்பு அவருடைய வாழ்வில் நிகழ்ந்த சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டுள்ளன. சரி. தேரா கதைகள் என்பது பௌத்த பிக்குகள் மூலம் எழுதப்பட்டது. சரி. தேரி கதைகள் பௌத்த பிக்குணிகளால் எழுதப்பட்டது. பிக்குணினா பெண்ணை குறிக்கக்கூடியது. தமிழ் மொழியில் மணிமேகலை, வீரசொலை, குண்டலகேசி ஆகியவை பௌத்த இலக்கியங்களாகும். தமிழ் மொழியில் மணிமேகலை, வீரசொலை, குண்டலகேசி பௌத்த இலக்கியங்கள். சரி. 4 கூற்றுமே சரியாக இருக்குது. கேள்வி 64. பௌத்த சமயம் யாருடைய ஆட்சி காலத்தில் ஈனயானம் மகாயானம் என இரு பிரிவுகளாக பிளவுபட்டது? பௌத்தம் பார்த்தீங்கன்னா ஈனயானம் மகாயானம் யாருடைய ஆட்சி காலத்தில் பிரிந்ததுன்னா கனிஷ்கர் ஆட்சி காலத்தில். கேள்வி 65. ஈனயானம் பற்றிய கூற்றுகள் தவறானது எது? இது ஆன்மாவை நம்புதானா ஈனயானம்னா? கிடையாது. ஆன்மாவை நம்பாது. ஆன்மாவை நம்புவது மகாயானம். ஈனயானம் புத்தருக்கு உருவ வழிபாடு இல்லைன்னு சொல்லுது. பாலி மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. புத்தரின் கருத்துக்களை பெரிதும் கடைப்பிடிக்கிறது ஈனயானம். கேள்வி 66. ஜென் என்ற சீன மொழி சொல்லின் பொருள் என்ன? ஜென்னா தியானம்னு என்று பொருள். ஈனயானம் என்பது சிறிய வாகனம் என்பர். மகாயானம் என்பது பெரிய வாகனம் பொருள். வஜ்ரயானனா வைர வாகனம்னு சொல்லலாம். கேள்வி 67. யாருடைய காலத்தில் காந்தார கலை தோன்றியது? கனிஷ்கர் காலத்தில் தான் காந்தார கலை தோன்றியிருக்கும். கேள்வி 68. ஆசியாவிலேயே சிறந்த பௌத்த சமய கலை சின்னமான போரா புதுர் ஸ்தூபி எங்கே அமைந்துள்ளது? போரா புதுர் ஸ்தூபி ஜாவாவில் இருக்குது. கேள்வி 69. பௌத்த சிற்பங்களின் உறைவிடமாகவும் பௌத்த பூமியாகவும் கருதப்படும் இடம் தாய்லாந்து. கேள்வி 70. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1. மாமன்னர் அசோகர் காலத்தில் இலங்கையில் பௌத்த சமயம் பரப்பப்பட்டது. சரி. கிபி 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சுண்ணாம்பு கல்லாலான புத்தரின் நின்றகோல சிற்பம் இலங்கை அனுராதபுரம் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. 2 கூற்றுமே சரி. கேள்வி 71. இந்தியாவில் இருந்த பௌத்த சமய பல்கலைக்கழகங்கள் தவறானது எது? லக்னோ கிடையாது. பௌத்த சமய பல்கலைக்கழகங்கள் நாலந்தா, விக்ரமசிலா, சோமபுரம், ஓதாந்தபுரி, ஜெகத்தாலா, வல்லபி இதெல்லாம் பௌத்த சமய பல்கலைக்கழகங்களாக இருந்திருக்கு. கேள்வி 72. பௌத்தம் இந்தியாவிற்கு அளித்த கொடைகள் எவை? காந்தார கலை, மதுரா கலைபாணி. இந்த வேசார கலை, திராவிட கலையெல்லாம் வராது. பௌத்தம் இந்தியாவிற்கு தந்த கொடைகள்னா 2 தான். ஒன்று காந்தார கலைபாணியும் மதுரா கலைபாணியும். கேள்வி 73. ஜொராஸ்ட்ரிய மதம் பற்றிய சரியான இணையை தேர்வு செய்க. 1. ஜொராஸ்ட்ரிய சமயத்தை தோற்றுவித்த ஜொராஸ்டர். மஸ்தா நெறி என்றும் பார்சி சமயம் என்றும் அழைக்கப்படுகிறது. சரி. ஸ்பிதமே என்ற இயற்பெயர் கொண்ட ஜொராஸ்டர் இறைவனை தரிசித்த பிறகு தங்க ஒளி என பொருள்படும் ஜொராஸ்டிரர் என அழைக்கப்பட்டார். தங்க ஒளி யார்னா ஜொராஸ்டிரர். அப்போ சரியானது 1, 2, 3 சரி. கேள்வி 74. சரியான இணையை தேர்வு செய்க. நற்சிந்தனைனா ஹிமாத்தா. சரி. நற்சொல்னா இக்தான்னு சொல்லலாம். நற்செயல்னா ஹிவஷ்தா. 1, 2, 3 சரி. கேள்வி 75. ஜென்ட் அவஸ்தா நூலை உலகிற்கு அளித்தவர் விஸ்தபா. ஜென்ட்னா கட்டளை என்று பொருள். அவஸ்தா என்றால் புத்தகம். அப்போ ஜென்ட் அவஸ்தானா கட்டளைகள் அடங்கிய புத்தகம்னு சொல்லலாம். அவஸ்தா மொழியில் பகலவி எழுத்துக்களால் எழுதப்பட்டதா ஜென்ட் அவஸ்தா. கேள்வி 76. சரியான இணையை தேர்வு செய்க. உலகின் முதல் இறை தூதர் முகமது நபியா? தப்பு. இறுதியான இறை தூதர் ஆதாமா? தப்பு. அப்போது 1, 2 தவறு. உலகின் முதல் இறை தூதர் ஆதாம், இறுதியான இறை தூதர் முகமது நபி. அப்போது இங்கே 1, 2 தவறாக இருக்குது.
கேள்வி 77. இஸ்லாமியரின் கட்டாய கடமைகள் எத்தனை? இஸ்லாமியரின் கட்டாய கடமைகள் எத்தனை இருக்குன்னா 5 உள்ளன. கேள்வி 78. பொருந்தாதது எது? பிரோஷா கோட்லா டெல்லியில் இருக்குது, சரி. சார்மினார் ஹைதராபாத்தில் அமைஞ்சிருக்கு. ஷாலிமர் தோட்டங்கள் மும்பையில் இருக்குன்னா கிடையாது. ஷாலிமர் தோட்டம் வந்து ஆக்ராவில் அமைஞ்சிருக்கும். ஜுமா மசூதி முத்து மசூதி டெல்லியில் இருக்குது. அப்போ பொருந்தாது ஆப்ஷன் சி. கேள்வி 79. யுனானி என்ற மருத்துவ முறையை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? யுனானி என்ற மருத்துவ முறையை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியவர் இஸ்லாமியர்கள். கேள்வி 80. இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் 25. அதாவது கிறிஸ்மஸ் நாளாக கொண்டாடுறாங்க நம்ம. இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் டிசம்பர் 25. கேள்வி 81. பெயின் என்னும் ஆற்றில் நீராடி கொண்டிருந்த போது ஆன்மீக ஞானம் பெற்றவர் யார்? பெயின் என்னும் ஆற்றில் நீராடி கொண்டிருந்த போது ஆன்மீக ஞானம் பெற்றவர் குருநானக். கேள்வி 82. உருவ வழிபாடு செய்வதாலோ நோன்பு இருப்பதாலோ புனித தலங்களுக்கு செல்வதாலோ எந்த புண்ணியமும் கிடைக்காது. உடன் இருப்பவர்களுக்கு உதவுங்கள், ஏழைகளுக்கு கொடுங்கள், அதுவே இறைவனை அடையும் வழியாகும் என்றவர் குருநானக். கேள்வி 83. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 3 கூற்றுகள் எது சரின்னு பார்க்கலாம். குர்மன் என்பது சீக்கிய சமயத்தையும் குர்தர்ஷன் என்பது சீக்கிய தத்துவத்தை குறிக்கும், சரி. ஆதிக்கிரந்தம் என்னும் பெயரில் நூலாக தொகுத்தவர் அர்ஜுன் சிங், சரி. லாங்கர் என்பது சமபந்தி உணவுக் கூடங்களை குறிக்கும், சரி. 1, 2, 3 சரி. கேள்வி 84. பொருந்தாதது எது? கேஷ்னா வெட்டப்படாத முடி, சரி. கங்கானா மரத்தாலான சீப்பு, சரி. கச்சாரானா அரைக்கால் சட்டையை குறிக்கும். கரானா குருவாலா, கரானா இரும்பு காப்பு கைவளையல், இரும்பு கைவளையல். கிர்பான் தான் குருவாலை குறிக்கும். அப்போ பொருந்தாது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 85. நாம்தாரி அமைப்பை நிறுவியவர் யார்? நாம்தாரி அமைப்பை நிறுவது பாபா ராம் சிங், நாமு ராமு. நிரகாரி அமைப்பை நிறுவியவர் பாபா தயால்தாஸ். கால்சா அமைப்பை நிறுவியவர் குரு கோவிந்த் சிங். 9வது சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொன்ற முகலாய அரசர் யார்? 9வது சீக்கிய குருவான தேஜ் பகதூரை கொன்ற முகலாய அரசர் அவுரங்கசீப். கேள்வி 89. சைவ சமய தத்துவப்படி பசு என்பது இதனை குறிக்கும். சைவ சமய தத்துவப்படி பசு என்பது உயிரை குறிக்கும். கேள்வி 90. பின்வரற்றுள் மகாயானத்திற்கு பொருந்தாத ஒன்று. மகாயானத்திற்கு பாலி மொழிக்கு முதன்மை அளிக்கப்பட்டதான கிடையாது. பாலி மொழிக்கு கிடையாது. மகாயானத்தில் சமஸ்கிருதத்தில் வந்து தந்திருப்பாங்க, பாலி கிடையாது. அதே போல் பிராகிருதத்துக்கு முக்கியத்துவம் தந்திருப்பாங்க, மகாயானத்தில் தெரியாது. ஈனயானத்தில் தான் பாலி மொழிக்கு முதன்மை தந்திருப்பாங்க. மகாயானத்தை பொறுத்தவரையும் புத்தருக்கு உருவ வழிபாடு உண்டு, துறவரம் வலியுறுத்தப்படலை, ஆன்மா உண்டு எனப்பட்டது மகாயானனா. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 12th எத்திக்ஸ் நியூ புக்கில் யூனிட் 4ல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 90 கேள்விக்கான விடை குறிப்புகளை முழுமையாக பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.